அம்மாவனுடைய அனைத்து வகுப்புகளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தாங்கம்மா இருக்கேன். அகவல் வகுப்பாகட்டும், கடவுபனிஷத்தாகட்டும், திருமந்திரம் ஆகட்டும், கேனோபனிஷத்து, இப்போ பராபர கன்னி, இந்த மாதிரி ஒவ்வொரு குருமார்கள், இப்போ குருமார்கள் வெவ்வேறையாக இருந்தாலும் நீங்கள் அந்த எளிமையான பணியில் தொடர்ந்து அந்த வகுப்புகளை கொடுக்கும்போது நம்ம தனியாக இறைவனை துதிக்க எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. அம்மாவே எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்னு எல்லா வகுப்புமே நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஏக நிலைக்கு எல்லையில்லாத இன்பத்துக்கு எங்களை ஒவ்வொரு நாளும் அழைச்சிட்டு போயிடுங்க. பெருசாக உலகியல் வாழ்க்கையில் எதுவுமே அம்மா கிட்ட வரத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததோ அதை இன்றைக்கி ஏதாவது சொந்தக்காரங்க மத்தியில் பேசினா அது பிளாங்காக தெரியுதுங்கம்மா. அப்படிலாம் நடந்துச்சா? அப்படி அந்த உலகமே இப்போ இருக்கிற உலகம் எனக்கு வேறு மாதிரி இருக்குங்கம்மா. அவளுக்கு ஒரு நன்றியை நாங்கள் சொல்கிறதுக்கு முடிவே வரவே கூடாது. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு எங்களை ஒரு விழிப்புள்ள ஆத்மாக்களாக மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் கேட்டாரு, அம்மா இது மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாருக்கும் இல்ல, அது குழந்தை கவனிக்குது. ஒரு சிலருக்கு எல்லாம் இருக்கே, கூடுவாஞ்சேரியிலே பாக்குறாரு, ஒரு சிலர் நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை ஏன் ஏற்படுகிறது? ஏன் ஒரு சாராருக்கு மட்டும் இந்த நிலைமை? ஏன் உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாரையும் ஒரே மாதிரில, எத்தனை வயசுல? 8 வயசுல கேக்குது, ஒரே மாதிரி இல்ல பாக்கணும். அப்ப கடவுள் யாரு? அப்ப அந்த கடவுள் என்னை இப்படி படைச்சாரு அப்படின்னா நான் யாரு? பசியும் பட்டினியுமா இருக்கிறதுக்கு என்ன படைச்சிருக்க மாட்டாரு. அப்ப வறுமை ஏன் ஏற்படுகிறது? இந்த இன்ப துன்பம் என்பது என்ன? இப்படி அவருக்கு 3 கேள்வி வந்தது. கடவுள் யார், நான் யார், உயிர் என்பது என்ன? இது 3 ஒரே கேள்வி. வறுமை ஏன் ஏற்படுகிறது, இன்ப துன்பம் என்பது என்ன? இது போல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இத வறுமையை ஒழிக்கணும். இப்ப சொன்ன இல்லையா, உலகியல் வாழ்க்கையிலிருந்து விட்டுட்டு வந்தவர் இல்ல அவரு, அவ்வளவு வெற்றிகளை காண்பித்தவர் அவர். அப்பேற்பட்ட ஒரு மகான். அப்ப என்ன பண்ணாரு? சென்னைக்கு போனாரு, மயிலாப்பூருக்கு வந்தாரு, அவங்க அக்கா வீட்டுல தங்கினாரு. அவங்க அக்கா வீட்டுல அவருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல போய் வேலை செஞ்சாரு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யும் போதும் அவருக்கு வருமானம் போதல, அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியல. அப்ப என்ன பண்றாரு? அங்க இருக்கிற தேங்கிய ஃபைல், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உலகியல் சார்ந்த வெற்றி என்பது அருட்தந்தை வேண்டான்னு சொல்லல, அவர் ஜெயிச்சு காமிச்சவர். அப்ப அதுதான் இந்த சிறப்பு குருவே. இங்க எங்கேயாவது மனைவி நல வேட்பு விழான்னு எந்த ஆன்மீக அமைப்புல நடத்துவாங்களா? இதெல்லாம் தான் இந்த அமைப்பின் சிறப்புகள். அப்ப அங்க இருக்கிற தேங்கி போன அந்த பேப்பர்கள், வீணா போன பேப்பர் எல்லாம் கொண்டு ஃபைல் பண்ணுவார், ஃபைல் தயாரிச்சு விற்பார். அதற்கு பிறகு அவர் ஒரு வைத்திய பூபதி என்கிற ஒரு வைத்திய பூபதி கிருஷ்ணன் என்று நினைக்கிறேன், அவருடைய அந்த குரு இடத்துல போய் வைத்தியம் கத்துக்கிட்டு, சித்த வைத்தியம் கத்துக்கிட்டு முறைப்படி எக்ஸாம் எழுதினாரு. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வைத்திய பூபதி பட்டம் வாங்கினார். பல்பொடி தயாரிச்சாரு. இது போன்ற சில பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணி அதுல வறுமையை குறைச்சாரு. பத்தல. எத்தனை வேலை செஞ்சார் கேட்டீங்களா? கிண்டி ரேஸ் கோர்ஸ் போனாரு, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பண்ணாரு, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் தயாரிச்சாரு, அதுக்கப்புறம் சித்த மருந்துகள் தயாரித்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தினார். திண்ணையில ஒரு டியூஷன் நடத்தினார், அதுல வருமானம். அதுக்கப்புறம் மாதம் 1 ரூபாய் என்று நெசவு தறியை வாடகைக்கு எடுத்து அதில் நெசவு செய்து அதில வருமானம் பார்த்தார். தன்னால அந்த நேரத்துக்கு எவ்வளவு பண்ண முடியும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி? பத்தல. இதுவும் போதல. அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கூடுவாஞ்சேரியிலிருந்து இரவு கிளம்பி போயிடுவாரு. கூடுவாஞ்சேரிக்கு போயிட்டு அங்கிருந்து பால் கேனுங்க அங்கிருந்து வாங்கி எங்கெல்லாம் தனக்கு தெரிந்த நிறுவனங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பால் சப்ளை பண்ணார். எவ்வளவு வெயிட் தெரியுங்களா? கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் ஸ்டேஷன் தாம்பரம் ஸ்டேஷன்ல இருந்து அந்த பாலை இறக்கி வச்சு விடியற்கால எத்தனை மணிக்கு அந்த பாலை சப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். இதெல்லாம் சொல்றது ஈஸி, நடைமுறைப்படுத்துறது அவ்வளவு அளவுக்கு பண்ணி தன்னுடைய வறுமையை குறைக்க பாடுபட்டார். ஒருவன் ஏழையாய் பிறப்பது குற்றம் அல்ல, ஏழையாவே செத்துறக்கூடாது. நான் எதுவும் விதியை நொந்துக்கல. அதற்கு பிறகு அவர் ஒரு வேதாத்திரிய பச்சை என்று ஒரு பச்சை இருக்கு, இந்த ராமர் பச்சை மாதிரி ஒரு பச்சை இருக்கு இல்லையா, அது அருட்தந்தை கண்டுபிடிச்ச பச்சை. அந்த பச்சை சாயம் தயாரித்து அதுல ஒரு
கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு லுங்கிகள் நிறைய தயாரித்து அது பெரிய வெற்றியை கண்டு அதற்கு பிறகு 2000 தறிகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனாரு கூடுவாஞ்சேரியில. வெற்றி அடைஞ்சாரா? ஆனாலும் என்ன எழுதினாரு தெரியுங்களா சுவாமிஜி? அது மேல பற்று கிடையாது. அதுதான் குரு. வெற்றி அவ்வளவு தொழில் துறையில அவ்வளவு ஈடுபாடுதான். ஆனாலும் ஆன்மீக தேடல், இறை நாட்டம் அவருக்கு போகல. என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். என் பிறப்பு என்னன்னு தெரியாது, என் மரணம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தையும் ஈட்டுகின்றேன். இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பொன் முதலாக பொருள் அனைத்தையும் ஈட்டுகின்றேன். இதுதான், இந்த விழிப்புணர்வு தான் எல்லா பொருள் ஈட்டுபவர்களுக்கும் இருக்கணும். இது இல்லை. பொருள் ஈட்ட வேண்டாம் என்று யாரும் சொல்லல. நம்ம பிறப்பு என்னன்னு தெரியாது. அப்ப பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க, எப்படி புவி வாழ்வு இருக்கோ அதுக்கு பார்த்த மாதிரி நான் போறேன். இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி. எப்படி செலவு பண்ணுவாராம்? எது நன்மையை கொடுக்குமோ அந்த வழிகளில் பணத்தை நான் செலவழிப்பேன். இவ்வளவு பொருளை ஈட்டுகின்றேன். என்ன பண்ணார் ஐயா? அந்த 2000 தறிகளை வைத்து அவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்த பொழுது 2 கார், 2 காரும் பெட்ரோல் போட்டு ரெடியா நிற்கும் அவங்க வீட்டு வாசல்ல. யாருக்கு மகப்பேறு உடம்பு சரியில்லைனாலும் அந்த கார் ரெடியா நிற்கும், டிரைவரோட நிற்கும். அப்பொழுது அந்த கூடுவாஞ்சேரி கிராமம் அவ்வளவு பெரிய கிராமம், ஆஸ்பத்திரிக்கு அங்க பக்கத்துல கிடையாது. ரெடியா கார் நிக்க வைப்பாரு. யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த காரை எடுத்துட்டு போகலாம், டிரைவர் ரெடியா இருப்பாரு. தன்னால எந்த அளவுக்கு யோசிச்சு நன்மையை தன் பணத்தால செய்ய முடியுமோ செஞ்சார். தன்னுடைய வருமானத்தில் 25% சம்பளம் போக, சம்பளம் நிறைவா கொடுப்பாரு. சம்பளம் இதெல்லாம் அவருடைய குறிப்புல இருக்கிறது. சம்பளம் நிறைவா கொடுப்பாரு. தன்னுடைய 2000 தறிகள்னா 2000 தொழிலாளர்கள் இருந்திருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு பேர், ஒரு 2500 பேருக்கும் நிறைவாக சம்பளம் கொடுத்து வருகின்ற லாபத்தில் 25% தொழிலாளர்களுக்கு பிரிச்சு கொடுப்பார். தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுப்பார். 75% அவர்லையும் இவ்வளவு நிறைய வேலை செய்து. அப்பொழுது அந்த 2வது உலகப் போர் வந்த பொழுது அருட்தந்தையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இவரும் சொல்வம் குரு அல்ல. என்ன சொல்கிறார் அந்த பாடல்ல? புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி. எப்படி செஞ்சாரு? நற்சமயம் வாய்க்குமெனில் இவை அனைத்தையும் அளிப்பேன்னு எழுதிட்டார். ஒரு ஸ்டேட்மெண்ட். எது இது? உயில் எழுதிட்டார் அருட்தந்தை. அந்த பாடல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் தான் அவருடைய உயில். நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் இவை அனைத்தையும் அளிப்பேன்னு எழுதிட்டார். ஆண்டவர் பரிசோதிப்பாருல்ல, என்னப்பா இன்னமும் உயில் எழுதி வச்சிருக்க? நீ இப்பொழுது நன்மை எனும் வழிகளில் உன் பணத்தை செலவழிக்கிறாய், நல்ல சமயம் வாய்க்கும் போது எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னியே, பார்க்கலாம். அப்ப உனக்குன்னு என்னன்னு அடியவர்கள் கேட்டிருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்முகமும் இது எல்லாருக்கும் இருக்கணும். என்னவா அவருடைய செல்வம்? அவர் சொல்றாரு, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். இருக்கா இன்முகம்? பார்த்துட்டே இருக்கலாம், இந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். இன்முகமும் 2வது எளிமையுமே எனது செல்வம். சரிப்பா, இது செல்வம். வீடுக்கு என்ன பண்ணுவேன்? வீடோ ஏகவெளி, வீடோ ஏகவெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். அப்பவே துறவுல தான் இருந்தாராம். எப்ப? இந்த பணம் சம்பாதிக்கும் பொழுதும் என் எண்ணம் துறவில் தான் இருந்தது. அதுதான் சொல்லுவாங்க, தாமரை இலையின் நீர் போல ஒட்டி ஒட்டாமல் தான் அவர் இருந்தார். அதனால தான் அவருக்கு ஆண்டவர் சோதிக்கிறார். அவ்வளவு 2000 தறிகள், அவ்வளவு வீடு, 2 காரு, அத்தனை வசதி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. அவ்வளவு கீழ்நிலையிலிருந்து கொண்டு வந்தார் உலகியல் வெற்றி. உலகியல் சார்ந்த பொருளாதார வெற்றியில நம்பர் 1 கூடுவாஞ்சல் அப்படி நிக்கிறாரு. அப்ப 2ஆம் உலக அவர் ஏதோ அலட்சியத்தினாலேயோ வேறு ஏதோ ஒரு ஆடம்பரத்தினாலோ இழக்கல, தயவு காட்டி இழந்தார். தயவினால இழந்தார். அது சொல்லுவாங்க, தயவினால் ஒருவன் வறுமைக்கு போனால் அது பெரிய வறுமை என்று சொல்லுவார்கள் பெரிய புராணத்துல. இல்ல
இவர் இளையான்குடி மாறநாயனாரினுடைய வறுமை அவருக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாம போயிடுது. நம்ம அருட்தந்தை போல அவ்வளவோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தவர் சாப்பாடு போட்டே ஏழ்மையாயிட்டார். அது செல்வ வறுமைன்னுவாங்க. இப்படி அடையணும்டா வறுமைன்னா. இப்ப காந்தி கூட தேச விடுதலை போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனார். பெருமை இல்ல. ஜெயிலுக்கு போறது எல்லாமே தாழ்வுன்னு சொல்ல முடியாது. நேதாஜி போனாரு, அரவிந்தர் போனாரு, நேரு போனாங்க, கர்ம வீரர் காமராஜர். பெருமை அல்லவா? அப்படி வறுமைக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் அருட்தந்தை. கொடுத்தே வறுமையானார். எப்படி? 2ஆம் உலகப் போரின் பொழுது எல்லா சிறு தறி, இவர் பெரிய தறி, பெரிய ஆள் இவர். 2, 3 தறி வச்சுட்டு ஒரு தறி வச்சுக்கிட்டு செய்வாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வறுமைக்கு ஆளாகிறார்கள். இவர் பணம் கொடுக்கிறார், இவர் பணம் கொடுக்கிறார், இவர் பணம் கொடுக்கிறார், இவருக்கு பணம் கொடுக்குறவங்க இவர் பணம் வாங்குறார். அப்ப என்ன ஆகுது? ஒரு கட்டத்துல இந்த சிறு குறு நெசவாளிகளால் திருப்பி இவருக்கு கொடுக்க முடியல. ஆனா அந்த இவருக்கு கொடுத்தாங்க பாருங்க, பொருள் முதலீட்டாளர்களா இல்ல அந்த பினான்சியர்ஸ், அவங்க அருட்தந்தைய பிடிக்கிறாங்க. நீங்க கொடுத்தே ஆகணும். ஆனா அவர்களுக்கு அருட்தந்தையை பற்றி தெரியும். இவர் வாங்கி இது பண்ணல, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அன்பு இவர் மேல. அப்ப என்ன சொல்றாங்க? ஐயா கணக்கு கொடுங்க, நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு அவங்களே கணக்கு பாக்குறாங்க. பார்த்தா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அருட்தந்தை அவர்கள் ஒரு 40 லட்சம் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, வெளியில உதவி. இவர் பெற்றது ஒரு 15 லட்சம் தான். அப்ப 15 லட்சம் இவருக்கு கொடுத்துட்டு இவங்க கிட்ட வாங்கினா 25 லட்சம் இவருக்கு மீதியே இருக்கும். நான் கொடுப்பது ஒரு சின்ன உதாரணம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா நீங்க என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. இந்த யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எப்படி நாங்க பைசல் பண்றது வாங்குறதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். அவங்க உங்களை பார்த்தா ஏமாத்துறாங்க, கொடுக்காம பண்றாங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கொடுங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பரோ இல்ல எதுவோ. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி பணத்தை வாங்குவது என்பது எங்களுக்கு தெரியும், நாங்க போய் வாங்கிக்கிறோன்றாங்க. உங்களுக்கு மீதியும் மீறும், இந்த கம்பெனியும் மிஞ்சும், அதற்கு பிறகு நீங்க மீண்டும் புனர்ப்பித்து கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்ப இதுதான் குரு, சாதாரணம் இல்லை. இது சொல்வது எளிது. என்ன சொன்னார் தெரியுங்களா? இத்தனை பேர், இப்ப எவ்வளவு பேர் இருக்கலாம்? ஒரு 1000 பேர் இருக்கலாம், இல்ல 1500 பேர் இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம், அவர் கொடுத்த உதவி செய்தவர்கள். அவர் சொல்றாரு, இத்தனை பேரிடத்திலிருந்து நீங்கள் பணத்தை பறிமுதல் செய்யும் பொழுது இத்தனை பேரும் நடுத்தருக்கு வருவாங்க. அதுக்கு பதிலா இத்தனை பேர் நடுத்தருக்கு வர்றதுக்கு பதிலா நான் ஒருத்தன் நடுத்தருக்கு வரேன்னார். எங்கிடத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம்னு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஏலம் விட்டாங்க, ஏலம் விட்டாங்க, ஜப்தி பண்ணாங்க எல்லாத்தையும். அருட்தந்தையின் கடிகாரத்திலிருந்து நீங்க வாழ்க்கை விளக்கம் படிக்கணும், அவர் எழுதின புத்தகம் இருக்கு, அவரே எழுதிய சுயசரிதை இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் அருட்தந்தையினுடைய எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற புத்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய மோதிரத்திலிருந்து கடிகாரத்தில் இருந்து கோர்ட்ல வாங்கிட்டாங்க. நடுத்தெருவுக்கு வந்தாருன்னாங்கல்ல, நடுத்தெருவுக்கு வந்தார். வீடு போயிடுச்சு, கார் போயிடுச்சு, அந்த தறிகள் ஜப்தி செய்யப்பட்டு விட்டது, எல்லாம் போயிடுச்சு. சும்மா இல்ல, சொல்றது இல்ல. ஆனா பாருங்க, என்னடா அது கடவுள் நல்லவங்களை இப்படி சோதிக்குதுன்னு அப்ப நினைச்சிருப்போம்ல. அம்மாவும் நினைச்சாங்க, லோகாம்பாலும் நினைச்சாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, நடுத்தர நிக்கிறாங்க. ஆனா தர்மம் கைவிடாது, தெய்வம் கைவிடாது. அப்ப தெரியாது. அப்ப என்ன பண்ணார்? அவருடைய நண்பர் ஒருவர், தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.